ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம வீட்டில் ஒய்ஃபைல மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட டிவைஸை கனெக்ட் பண்ணுவோம் பாஸ்வேர்ட் போட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்ட் போட வேண்டிய அவசியமே இருக்காது. ஜஸ்ட் ஒய்ஃபை மட்டும் ஆன் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்படியே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ்வேர்ட் நமக்கு மறந்து போயிடும். அடுத்து நமக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷனுக்கு பாஸ்வேர்டு தேவை அப்படின்ற பட்சத்தில் நம்ம பேன் முடிச்சுட்டு தான் இருப்போம். ஸோ இப்படி மறந்து போன பாஸ்வேர்டை நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ரொம்ப பேசாமல் டக்குன்னு இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நம்ம சேவ் பண்ணி வச்சு மறந்து போன பாஸ்வேர்ட்ஸை நம்ம திருப்பி பார்க்கறதுக்கு 2 மெத்தட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒன்று ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடை பார்ப்போம். நீங்களே இங்கே பாருங்கள், கீழே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கு, பட் எனக்கு பாஸ்வேர்ட் மறந்து போச்சு அப்படின்ற இடத்துல நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் விண்டோஸ் ஐ அப்படின்ற கீ அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நெட்வொர்க் அந்த இன்டர்நெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் கீழே போய் பார்த்தீங்கன்னா மோர் நெட்வொர்க் அடாப்டர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னொரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே நம்மளுடைய ஒய்ஃபை நெட்வொர்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம அப்படியே ரைட் கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே வயர்லெஸ் ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து செக்யூரிட்டி கீ அப்படின்ற நம்ம கொடுத்த பாஸ்வேர்ட் இருக்கும். இங்கே இதை ஷோ கேரக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு இங்கே உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஃபர்ஸ்ட் மெத்தட். இன்கேஸ் சில நேரத்தில் அது உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ரெண்டாவது மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்து செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் வேணும். இதுக்கு வந்து 2 கமாண்ட் அடிக்க வேண்டியிருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி சிஎம்டி அப்படின்னு சர்ச் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இங்கே ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கமாண்டை அடித்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பிசியில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க ஒய்ஃபை நெட்வொர்க்ஸ் எல்லாமே காட்டிடும். அதாவது அந்த நெட்வொர்க்கோடைய ப்ரொஃபைல்ஸ் ஒரு உங்களுடைய கம்ப்யூட்டர்லையோ இல்லை லேப்டாப்லையோ 2-3 ஒய்ஃபை நெட்வொர்க்குடைய ப்ரொஃபைல்ஸ் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இங்கே வரிசையாக வந்திருக்கும். இங்கே வந்து 1 மட்டும் தான் இருக்குது, ஸோ அதனால் 1 மட்டும் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த நெட்வொர்க்குடைய பாஸ்வேர்டை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ரொஃபைல் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த நெட்வொர்க்கோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கணுமோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ரெண்டாவதாக உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வர்ற இந்த கமாண்டை அப்படியே நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. இங்கே இந்த ப்ரொஃபைல் நேம் அப்படின்னு இருக்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கொட்டேஷனுக்குள்ளே உங்களுக்கு எந்த நெட்வொர்க்குடைய பாஸ்வேர்டை கொண்டு எழுதிமோ அந்த நெட்வொர்க்குடைய நேம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு உங்கள் ஒய்ஃபை நெட்வொர்க்கில் என்ன நேம் வச்சுருக்கீங்களோ அது வந்து இங்கே காமிச்சிடும். இந்த நேமை அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் எங்கெங்கெல்லாமே ஸ்பேஸ் விட்டுருக்கணும் அங்கே எல்லாமே நீங்கள் ஸ்பேஸ் விடணும். இங்கே நான் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் விட்டுருக்கணும் அங்கெல்லாம் நீங்களும் ஸ்பேஸ் விடணும். எந்த இடத்துலலாம் கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ணிருக்கணும் அங்கே எல்லாமே நீங்கள் கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி உங்கள் நெட்வொர்க் நேம்லேயே அப்படி தான் கேப்ஸ் இருந்தால் கேப்ஸ் யூஸ் பண்ணணும், ஸ்மால் இருந்தால் ஸ்மால் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக அடிச்சுட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃபையோட பாஸ்வேர்டை இங்கே உங்களுக்கு காமிச்சிடும். ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். மேக்ஸிமம் அது ஒர்க் ஆகும். இன்கேஸ் அது ஒர்க் ஆகாத பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ 2 மெத்தடுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2மே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான். நீங்கள் எதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு விடுங்க. நீங்கள் லைக் போட்டால் மட்டும் தான் நம்ம சேனல் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.